தனுசு ராசி நேயர்களே, உங்கள் பாக்யாதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சாதகமாக உள்ளன. இதனால் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பான பொருளாதார சூழ்நிலை அமையும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். புதிய நிலப்புலன்கள் வாங்கும் சூழல் அமையும். புதனால் ஏற்படும் விரயங்கள் தவிர்த்து ஒருவித முன்னேற்றமான சூழலை உணர்வீர்கள். ஓவியம், நடனம், நாட்டியம் போன்ற கலை ஆர்வம் அதிகமாகும். கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை சுக்கிரனால் பெறுவீர்கள். கண் பார்வை, வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். தன லாபம், இனிமையான பேச்சு இவற்றால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லவும். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் வரும். இதனை பயன்படுத்தி உங்களுக்கு தகுதியான வேலைகளில் அமர்ந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம். கல்வி சம்பந்தப்பட்ட தொழில், புத்தகம், பிரிண்டிங் ஆகியவற்றில் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு பயணங்கள் போகும் சூழல் உண்டாகும். கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து நடத்தலாம். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லங்கள் ஆகியவற்றை ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கு தாய் வழி சம்பந்தமாக சொத்துக்கள் ஆதாயங்கள் வந்து சேரும். ஆடை, அலங்காரம் போன்ற சிறு தொழில் செய்யும் வாய்ப்பு உருவாகும். மூத்தவுடன் பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. குடும்பத்துடன் உறவினர் வீடுகளுக்கு சென்று விருந்து உண்டு நேரத்தை செலவிடுவார்கள். மதப்பற்று, மதம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகள், தியானம், யோக மார்க்கங்களில் ஆர்வம் உண்டாகும். சனி பகவான் உங்களுக்கு முயற்சியின் முழு பலன்களையும் தருவார். தைரியமாக காரியத்தையும் ஏற்று செய்வீர்கள். செயல்படுத்தும் திட்டங்கள் அபாரமாக நடைபெறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செல்வம், செல்வாக்கு கூடும். எல்லா விஷயத்திலும் ஒரு திருப்தி கிடைக்கும். எதிரிகளை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் நல்ல முறையில் இருக்கும். குழந்தைகள் மீது சற்று கவனத்தை செலுத்தவும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளை பொறுமையாக செயல்படவும். சனி பகவான் 3 உங்களுக்கு ராஜயோகத்தையே தருவார். அப்போது சிறிது பிரச்சனைகள் வந்தாலும் சனி தைரியஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் தாங்கி வெற்றியை பெறுவீர்கள். வீடு, வாகன ரிப்பேர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கூடுதல் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு புதிய இலக்குகளை அடைவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். வீட்டில் சுதர்சன ஹோமம் செய்வது, துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்வது, ராகு கால வழிபாடு சிறப்பு தரும். பைரவர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும். மொத்தத்தில் இந்த மார்கழி அவ்வப்போது சிறிது தொந்தரவுகள் இருந்தாலும் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, தன லாபம் போன்றவற்றில் முன்னேற்றம் தரும் சிறப்பான மார்கழி அமையும்.